கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை ஒரு சிறு சாட்சியாக ஆண்டவர் என்னை நிறுத்ததுக்காக நன்றி. என்னோடய வாழ்க்கையில் 18 வருஷமாக நான் என் கணவரோட பிரிஞ்சு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் பட்டேன். ஆனால் எங்கள் மாமா மூலியமாக எனக்கு பாஸ்டர் ரோஷன் பாஸ்டர் அறிமுகமானார். அப்போ எங்கள் வீட்டில் பாஸ்டர் போன வருஷம் நவம்பர் மாதம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஜெப கூட்டம் நடத்தினாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போதே எனக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார், ப்ரொஃபஸி சொன்னார். என்ன இது மாதிரி கவலைப்படாதீங்க, உங்கள் கணவர் நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு தடவை நீங்கள் கணவர்கிட்ட போயிட்டு நீங்கள் நிச்சயமாக அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார், நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனேன். ஆனால் சில காரியத்தினால ஒரு தடை, அது என்னன்னு தெரியல. ஆனால் பிறகு திருப்பி நான் பாம்பே வந்துட்டேன். பாம்பே வந்தோடனே செகண்ட் ப்ரேயர் நாங்கள் ஜனவரியில் வச்சுருந்தோம். அப்போது பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் போனீங்கன்னா அப்போது நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது செகண்ட் ப்ரேயரில் ஆண்டவர் என் மகனை பாண்டிச்சேரியிலேருந்து பாம்பே வர அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ண கிருபை தந்தார். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு, என் பிள்ளை அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் கடைசி ப்ரேயர் மீட்டிங் மார்ச் மாதம் வச்சோம். மூணாவது ப்ரேயர் வச்ச உடனே எனக்குள்ளே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே, நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் பொய் ஆகக்கூடாது ஏசப்பா, நீங்கள் எது செஞ்சாலும் எல்லாருக்காக என்னை ஒரு சாட்சியாக நீங்கள் நிறுத்துவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஜோம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி கூட பார்க்கல, என் கணவரே என்னைய நீ பாண்டிச்சேரி வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அதுக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆண்டருக்கு கொடி நன்றி. என் குடும்ப வாழ்க்கை மறுபடியும் ஆண்டர் என்னை மறுபடியும் சேர்த்து வச்சதுக்காக. பாஸ்டரோட ஜெபத்தும் எனக்கு சிஸ்டரும் ரொம்ப ஒரு கஷ்ட நேரத்தில் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, இங்கே வந்திருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக பேசுவாங்க. ஆண்டவர் வார்த்தையோடு எனக்கு பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. ஆமென்.